இது என்ன விந்தையாக இருக்கிறது? கொள்ளை நடப்பதற்கும் கோவிலில் அர்ச்சகர் இல்லாமல் இருப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அமைச்சரே? உம்மை நம் அரசு அதிகாரியாக நியமித்துள்ளோம், சம்மதம் தானே? அரசே, தங்கள் கட்டளைக்கு அடிபணியவே நான் காத்திருக்கிறேன். டச்சுக்காரர்கள் பிற நாட்டை அபகரிக்கும் பிச்சைக்காரர்கள் இந்த மார்த்தாண்ட வர்மாவிடமா போர் புரிய வருகிறார்கள்? மலைமகள் ராஜன் தலைமகன் நீ வாழ்க. ஏதோ படிச்சு பாருங்க. நான் இன்று புதிதாக பிறந்தேன், புது பாதை போகின்றேன் துணிந்து. என் பெயர் நீலகண்டன் இல்லை, நீலகண்டன் இறந்து தேவசகாயமாக பிறந்திருக்கிறேன். சுவாமி சுவாமி, எல்லாம் கெட்டு போய்விட்டது. என்ன ஆயிற்று? நீலகண்டன் அவன் மனைவியையும் கூட கிறிஸ்துவ மதத்தில் சேர்த்து விட்டான். அப்பா, அப்பா. அவர் நம்பிக்கை கொண்டுள்ள கடவுளை பற்றி தான் பேசுகிறார். இதில் விருப்பமுள்ளவர்கள் சேருகிறார்கள், விருப்பமில்லாதவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். பிச்சை வேண்டாம் என்றால் எதற்காக திருவோடு ஏந்தி வந்தீர்கள்? உம்மை போல மானம் கெட்டவர்களிடம் நாம் பிச்சை எடுக்க வரவில்லை. யாரை மானம் கெட்டவன் என்கிறாய்? நெற்றியில் சந்தனமும் மார்பில் பூணூலும் கழுத்தில் துளசி மாலையும் போட்டுக்கொண்டு பிச்சை எடுக்கிறாயே, அது உமக்கு வெட்கமாக இல்லை? நாட்டிற்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் செயல்படுவதற்காகவா உம்மை அதிகாரியாக நியமித்தேன்? அரசே, எதற்கு எதிராகவும் நான் எந்த தவறும் செய்யவில்லை. நீலகண்டா! என் பெயர் நீலகண்டன் அல்ல, தேவ சகாயம். தேவனே, ஆண்டவரே! ஐயோ, இப்படி அவங்களை கொடுமைப்படுத்துவாங்க. வேண்டாம் ஆண்டவரே, எரிகிறதா? தேவனே, பிதாவே, தேவனே, ஆண்டவரே, தேவனே, என் தாகத்தை தீர்த்து வைத்த கர்த்தாவே, பாத்துமையா! நாம் பட்ட மரத்தில் அல்லவா கட்டி வைத்திருந்தோம், அதற்குள் எப்படி இந்த மரம் துளிர்த்து விட்டது? எந்த இன்பத்தையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது, அதற்காக வருந்துகிறேன். நல்வாழ்வின் பாதைகளே மதங்கள் தான் நண்பர்களே, மதமாற்றம் நல்வாழ்வின் தேடல் தான் அன்பர்களே. உண்மைகளை உணராமல் நன்மைகளை அறியாமல், உண்மைகளை உணராமல் நன்மைகளை அறியாமல் மனிதத்தை ஒடுக்குவதே வீணாக நசுக்குவதே. நல்வாழ்வின் பாதைகளே மதங்கள் தான் நண்பர்களே, மதமாற்றம் நல்வாழ்வின் தேடல் தான் அன்பர்களே.